அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பஞ்சாயத்து என்ன? ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, செறிவூட்டி அதை வச்சு அணுகுண்டுகள் தயாரிக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் யுரேனியம் என்ற ஒரு சொல்லியே மறந்துடணும். இது நான் சும்மா சொல்லல. அன்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது தானே, 21 மணி நேரம் தொடர்ந்து நடந்தது பாகிஸ்தானில், இஸ்லாமாபாத்தில். அதில் அமெரிக்கா சார்பாக கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை குழு வச்ச முக்கியமான கோரிக்கை நீங்கள் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது என்றது மட்டுமில்லை, அப்படி ஒரு நினைப்பே இருக்கக்கூடாது, அதை அடியோட மறந்துடணும். இனிமேலும் நீங்கள் யுரேனியம் என்ற சொல்லியே உச்சரிக்கக்கூடாது. இதைத்தான் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு பேச்சுவார்த்தையில். அந்த அளவுக்கு ஈரானில் இருந்து அந்த யுரேனியத்தை எப்படியாவது பிரிக்கணும் என்றதான் அமெரிக்காவினுடைய பிரச்சனையாக இருக்குது. இது முதலாவது. ரெண்டாவது ஈரானிட்ட செறிவூட்டப்பட்ட 440 கிலோ யுரேனியம் இருக்குது. இப்போ வரைக்கும் வெளியில் தெரிஞ்சது 440 கிலோ யுரேனியம். அந்த 440 கிலோவையும் எங்கள்கிட்டயே தாங்கப்பா, நாங்களே வச்சிருக்கிறோம், நீங்கள் வச்சிருக்கவே முடியான்னு சொல்லி அமெரிக்கா திரும்ப 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 அதை கேட்டுக்கொண்டே இருக்குது. அதைத்தான் வலியுறுத்துது. அதுக்கு ஈரானம் ஓகே சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, உங்கள்கிட்டயே தாரம் கொண்டே வச்சிருங்கன்னு சொல்லிட்டு தானே. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஈரானுக்கு முதலாக யுரேனியத்தை கொடுத்ததே அமெரிக்கா தான். யுரேனியத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை செறிவூட்டுறது எப்படி, அதை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துறது எப்படி என்று சொல்லி சும்மா இருந்த ஈரானை கூப்பிட்டு வச்சு ஈரானுக்கு யுரேனியத்தை கொடுத்ததே அமெரிக்கா தான். இதுதான் வரலாறு. எனவே அது சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது, சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது. அதில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட சில முக்கியமான தகவல்களை ஒரு சம்பவம் மாதிரி, ஒரு கதை மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது நிறைய தரவுகள், டேட்டாக்கள் எல்லாம் சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பல, சும்மா சுருக்கமாக ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? 1953ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 70 வருஷங்களுக்கு முதல். அப்போ அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தவர் டுவைட் ஐசனவர், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1953ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பதவியேற்று வாரார். வந்ததும் வராதுமா போயிட்டு ஈரானை பார்த்து கேட்டுக்கார், நீங்களே யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, நீங்களே யுரேனியத்தை ஆய்வு செய்து அதில் இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம், மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளவோ விஷயங்கள் சாதிக்கலாமே, ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஈரானை பார்த்து கேட்டிருக்கார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டுவைட் ஐசனவர். அதுக்கு ஈரான் சொல்லியிருக்குது, யுரேனியமா அப்படி என்றா என்ன, அது எந்த கடையில் விற்கிது என்ற மாதிரி கேட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் யுரேனியம் பற்றின ஒரு நொலேஜோ அல்ல அதை பற்றின ஒரு தேவையோ ஈரானுக்கு அந்த டைமில் இருக்கல. அமெரிக்கா தான் சும்மா இருக்க மாட்டாமல் தானே வெளியே போயிட்டு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, யுரேனியம் என்ற ஒரு பொருள் இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் இப்போ ஜப்பானில் குண்டு போட்டுறாங்கன்னு சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம், ஜப்பானில் கொண்ட அணுகுண்டு போட்டு அப்போ தான் ஒரு 8 வருஷம் அது உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது. அமெரிக்கா போட்டு அணுகுண்டால் இத்தனை லட்சம் பேர் செத்தது, இப்படி என்று சொல்லி ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. உலக நாடுகள் மத்தியில் நாங்களும் இதே மாதிரி குண்டுகள் தயாரிச்சா என்ன என்ற ஒரு எண்ணம் இருந்தது. எனவே அதை பயன்படுத்தி அமெரிக்கா போயிட்டு ஈரானை கேட்டது, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, யுரேனியம் என்ற ஒரு பொருள் இருக்குது, அதை நீங்கள் லைட்டாக செறிவூட்டினீங்கன்னு சொன்னால் அதை வச்சே நீங்கள் நிறைய சாதிக்கலாம், நிறைய தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி ஈரானுக்கு சொல்லியிருக்குது. அதுக்கு ஈரான் சொல்லியிருக்குது, ஐயா எங்களுக்கு யுரேனியம் என்றால் என்னென்றே தெரியாது, நாங்கள் அதை முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, அதை எப்படி செறிவூட்டுறன்னு சொல்லி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கே இந்த தேவையில்லாத வேலை விட்டுருங்க என்று சொன்னதுக்கு அமெரிக்கா சொல்லியிருக்குது, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்களே உங்களுக்கு யுரேனியத்தை தாரமே என்று சொல்லி காவிக்கொண்டு அமெரிக்காவிலிருந்து கொண்டு கொடுத்தது தான் முதலாவது யுரேனியம். ஈரானுக்கு கொண்டு யுரேனியத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை இப்படித்தான் நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும், இப்படித்தான் நீங்கள் அதை செறிவூட்டணும், இப்படித்தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு பயிற்சி கொடுத்ததே அமெரிக்கா தான். 1953ஆம் ஆண்டில் இது சொல்ல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சும்மா இருந்த ஈரானை அதுக்குள்ளே இழுத்து கொண்டு நானும் நீங்களும் ஒப்பந்தம் போடுவோம் என்று சொல்லி, அதாவது இப்போ எப்படி ஈரானோட ஒரு ஒப்பந்தத்தை போடணும்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒற்றைக்காலில் நிற்கிறாரோ, அதே மாதிரி 1953ஆம் ஆண்டில் அந்த ஜனாதிபதி டுவைட் ஒற்றைக்காலில் நின்றவர் எப்படியாவது ஈரானோட ஒப்பந்தம் போடணும்னு சொல்லி. இப்போ போடுற ஒப்பந்தம் அங்கே இருக்கிற யுரேனியத்தை எடுக்கிறதுக்கு, அப்போ போடப்பட்ட ஒப்பந்தம் தங்கள்கிட்ட இருக்கிற யுரேனியத்தை அங்கே கொடுக்கறதுக்கு. எப்படி காலம் மாறுதுன்னு பாருங்க. சரி என்று ஈரானை போட்டு உசுப்பி சும்மா இருந்த ஈரானுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒரு மாதிரி 1957ஆம் ஆண்டில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அமெரிக்கா ஈரானுக்கு யுரேனியத்தை வழங்கும். யுரேனியத்தை வழங்குறது மட்டுமில்லாமல் அது சம்பந்தப்பட்ட பயிற்சிகளையும் வழங்கும். இதுதான் அந்த ஒப்பந்தம். அது சம்பந்தப்பட்ட தேவையான உபகரணங்கள், கருவிகள் எல்லாத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் போட்டு, அதுக்கு பிறகு 1967ஆம் ஆண்டு முதல் முறையாக ஈரானிய மண்ணில் ஒரு அணு ஆராய்ச்சி மையம், யுரேனியத்தை செறிவூட்டுற மையம் உருவாக்கப்படுது. அதனுடைய பேர் தான் தெஹ்ரான் நியூக்ளியர் ரிசர்ச்
சென்டர். ஈரானில் உருவாக்கப்பட்ட முதலாவது அணு ஆராய்ச்சி மையம் தெஹ்ரான் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர். அதை உருவாக்கி கொடுத்ததே அமெரிக்கா தான். இவ்வளத்தையும் கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா இன்னும் ஒரு பொருளை வந்து காவி கொண்டு வருது, கொண்டு வந்து தெஹ்ரானில் கொண்டு வந்து இறக்குது. அதன்னு சொன்னால் நியூக்ளியர் ரியாக்டர். அதுதான் வந்து இந்த அணு உலை என்று சொல்லலாம். அதாவது வந்து யுரேனியத்தை வந்து செறிவூட்டி அதை பிரித்து அதை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தேவையான நியூக்ளியர் ரியாக்டர் அதை கொண்டு வந்து கொடுத்து, இந்தாங்க இதை வச்சு நல்லா பழகிக்கோங்கன்ற மாதிரி, இதை வச்சு நல்ல வடிவாக ஆராய்ச்சி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அந்த ஒப்பந்தத்தில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஈரானை சேர்ந்த விஞ்ஞானிகள் இருக்கிறது தானே, ஈரானிய விஞ்ஞானிகளுக்கு வந்து அமெரிக்காவில் சிறப்பு பயிற்சி ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொண்டு கொடுத்து ஈரானிய பல்கலைக்கழகங்களில் தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான விஞ்ஞானிகள் எல்லாரையும் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய MIT என்று சொல்லப்படுற ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துக்கூடாக ஸ்பெஷலான ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்து ஈரானிய விஞ்ஞானிகளுக்கு வந்து இந்த அணு ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி அவர்களுக்கான பயிற்சியெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வந்து யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறது எப்படி, யுரேனியத்தை வந்து வேறு வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துறது எப்படி, மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது எப்படி, மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லி எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுத்து, அதாவது இந்த அடிப்படை அறிவு இந்த பயிற்சி எல்லாத்தையும் கொடுத்ததை வந்து அமெரிக்கா தான் கொடுத்து அனுப்பி வச்சு அதுக்கு பிறகு ஈரானினுடைய அணு ஆராய்ச்சி யுரேனிய செறிவூட்டல் எல்லாம் வந்து ஆரம்பித்து படிப்படியாக நடந்துட்டு வருது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், சும்மா இருந்த ஈரானுக்கு இவ்வளவு பாடுபட்டு ஒற்றை காலில் நின்று அடம் பிடிச்சு அமெரிக்கா தானே வெளியே போயிட்டு தேவையில்லாமல் யுரேனியத்தை கொடுத்து இந்த நியூக்ளியர் ரியாக்டரை கொடுத்து 5 மெகாவாட் அளவுள்ள நியூக்ளியர் ரியாக்டரை வந்து கொடுத்தவையாம், கொடுத்து பயிற்சியெல்லாம் கொடுத்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்து எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்கணும்? இந்த தமிழ் ஒரு பழமொழி இருக்குத்தானே, சோழியன் குடுமி சும்மா ஆடுமான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குத்தானே, அதே மாதிரி அமெரிக்கா ஒரு வேலையை செய்யுதுன்னு சொன்னால் சும்மா செய்யுமா? இல்லை, அதுக்கு பின்னால் பெரிய ஒரு நோக்கம் இருக்குன்னு தானே. அது என்ன நோக்கம் என்று சொன்னால், அந்த காலத்தில் வந்து அமெரிக்காவை விடவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக இருந்தது சோவியத் யூனியன். எனவே சோவியத் யூனியனுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது அலுப்பு கொடுக்கணும் என்று அமெரிக்கா தீர்மானிச்சிட்டது. அதுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளோட தானே போயிட்டு ஒரு நட்பை உருவாக்கி இந்த மாதிரி உதவிகளை கொடுத்து தன்னுடைய பக்கம் இழுத்து 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 அப்போ ஈரானுக்கு சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், இங்கே பாருங்கள் எங்களையே எல்லாரும் மதிக்கணும், எல்லாரும் எங்களை பார்த்து பயப்படினோம், அதுக்கு காரணமே இந்த அணுசக்தி தான், இந்த யுரேனியம் தான், அதேமாதிரி நீங்களும் யுரேனியத்தை வச்சுக்கொள்ளுங்க, அப்போ எல்லா நாடுகளும் உங்களை பார்த்து பயப்படும், உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், யுரேனியம் வச்சுக்கிற நாடு என்று சொல்லி எல்லாரும் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பினோம், எனவே உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் என்று சொல்லி இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லித்தான் உசுப்பேறி தான் ஈரானை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்தது. எனவே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோவியத் யூனியனுக்கு எதிராக எந்தெந்த நாடுகளெல்லாம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு நாடுகளையும் ஒன்று சேர்க்கிற முயற்சியில் அமெரிக்கா நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டே வந்தது. சோவியத் யூனியன் வந்து இப்போ உடைக்கப்பட்டது 1991ஆம் ஆண்டில் தான் உடைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கான அத்திவாரம் அதுக்கான பின்கால வேலைகள் எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா எப்பயோ பார்க்க ஆரம்பிச்சிட்டது. 1957ஆம் ஆண்டிலேயே ஈரானோட ஒப்பந்தம் போட்டது 91ஆம் ஆண்டில் வந்து சோவியத் யூனியனை உடைக்கிறதுக்கான ஒரு பகுதி என்று சொல்லப்படுது. இந்த மாதிரி ஈரானுக்கு தேவையான எல்லா நுழைச்சையும் கொடுத்து போட்டு அணுவண்ட விஷயத்தில் வந்து யுரேனியம் என்ற விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்த ஈரானுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கி அதை வந்து செறிவூட்டெல்லாம் பழக்கி போட்டு இன்றைக்கு அதை திருப்பித்தான்னு சொல்லி அமெரிக்கா கேட்டுக்கொண்டே இருக்குது. அதுக்கு பிறகு 1979ஆம் ஆண்டில் ஈரானில் என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈரானிய புரட்சி வந்து நடந்தது. அதுக்கு முதல் வந்து ஷா மன்னர் பரம்பரை தான் ஆட்சியில் இருந்தது ஈரானில். அதாவது அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டதே ஷா மன்னர் தான், அந்த பரம்பரை தான். 1979ஆம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்காவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்கல. ஆனால் 79ஆம் ஆண்டில் இஸ்லாமிய புரட்சி நடந்த பிறகு ஈரானில் வந்து ஆட்சி மாறுது. அதுக்கு பிறகுதான் காமேனே வந்து உருவாகிறார். அவருடைய தலைமையில் வந்து புதிய நிர்வாக கட்டமைப்பு வந்து உருவாகுது ஈரானில். ஆனாலும் கூட அப்போ கற்றுக்கொண்ட அந்த பாடம், அந்த அறிவு, அந்த நாலேஜ் அதை அளிக்கலாமா? இல்லைன்னு. அதுக்கு பிறகு இன்னும் நிறைய அணு ஆராய்ச்சிகள், அணு செறிவூட்டல்கள் என்று சொல்லி ஈரான் வந்து வேறு பக்கத்தால் பயங்கர வேகமாக இந்த அணு விஷயத்தில் வந்து முன்னேறிக்கிட்டே போகுது. அது வந்து அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக போயிட்டுது. ஆகா, சும்மா இருந்த ஆட்களுக்கு வந்து தேவையில்லாமல் நுழைச்ச கொடுத்து தேவையில்லாமல் யுரேனியத்தை காட்டி விட்டு அதை செறிவூட்டுறதெல்லாம் பழக்கி விட்டோமே, இப்போ எங்களுக்கே அது பெரிய தலைவலியாக போயிட்டு என்ற மாதிரி அமெரிக்கா யோசிக்க ஆரம்பித்தது. ஆனாலும் அந்த கற்ற நுழைச்ச வந்து விட முடியுமா? இல்லைன்னு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பித்தது.
கட்டுப்பாடுகளையும் தடைகளையும், அதாவது மிக முக்கியமான தடை என்னென்னு சொன்னால், ஈரானுக்கு யாருமே வந்து யுரேனியத்தை வழங்கக்கூடாது. முதலாக கொடுத்ததே தாங்கள் தான். பிறகு போட்ட சட்டம் என்னென்னு சொன்னால், எந்த ஒரு நாடும் யுரேனியம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், இந்த யுரேனியம் வந்து எல்லா நாடுகளையும் இல்லை, அது குறிப்பிட்ட சில நாடுகளில் மட்டும்தான் யுரேனியம் இருக்குது. இதில் நான் பக்கத்தில் ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு காட்டுறேன், எந்தெந்த நாடுகளில் வந்து யுரேனியம் இருக்குன்னு சொல்லி. உலகத்திலேயே வந்து அதிக அளவு யுரேனியம் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில். அங்கே வந்து உலக யுரேனியத்தில் வந்து 28% ஆஸ்திரேலியாவில் இருக்காம். அடுத்தது வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்கள், ஈரானுக்கு பக்கத்திலே இருக்குது கசகஸ்தான். கசகஸ்தானில் வந்து 15% யுரேனியம் இருக்காம். இப்போ வந்து கசகஸ்தான் வந்து யுரேனியத்தை ஏற்றுமதி செய்கிறதுல வந்து கொடி கட்டி பறக்குது என்று சொல்லலாம். கனடாவில் நிறைய யுரேனியம் இருக்குது, நாம்பியாவில் இருக்குது, அதே போல் ரஷ்யாவில் இருக்குது ஆஃப்கோர்ஸ். மற்றது வந்து நைஜர், அந்த நாட்டில் வந்து யுரேனியம் இருக்குது. மற்றும்படி உலகத்தில் வந்து அதிக அளவு அணுகுண்டுகளை வச்சிருக்கக்கூடிய அமெரிக்காலேயோ அல்லது பிரித்தானியாலேயோ அல்லது பிரான்ஸ்லேயோ வந்து சொல்லிக் கொள்ளும்படியாக பெரிய அளவில் யுரேனியம் இல்லை. எனவே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் பிரான்ஸும் வந்து தங்களுக்கு தேவையான யுரேனியத்தை வந்து வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்கிறது, இந்த மாதிரியான நாடுகளில் தான் இறக்குமதி செய்கிறதை தவிர அவர்களுக்கு சொந்தமாக யுரேனியம் இல்லை. அப்போ ஈரானுக்கு வந்து யாரும் யுரேனியம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி கடுமையான கட்டுப்பாடை அமெரிக்கா விதித்தது. அதுக்கு ஈரான் ஒரு மாற்று வழி ஒன்றை கண்டுபிடிச்சது. என்ன மாற்று வழி என்று சொன்னால், நீங்கள் என்ன யுரேனியம் தரது, எங்களுடைய யுரேனியம் இருக்கப்பா. தன்னுடைய மண்ணை வந்து ஆராய்ச்சி செய்து, ஈரானை வந்து ஆராய்ச்சி செய்து நிலத்தெல்லாத்தை வந்து செக் பண்ணி பார்த்தா குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து யுரேனியம் இருக்குது. ஈரானுக்குள்ளேயே, ஈரான் நிலத்துக்கடியிலேயே வந்து யுரேனியம் இருக்குது. அது அமெரிக்காவுக்கு அடுத்த ஒரு பெரிய தலைவலி என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த யுரேனியத்தில் வந்து ஈரான் வந்து ஆய்வு செய்து அதை வந்து எடுத்து தான் இப்போ வந்து செறிவூட்டி கொண்டிருக்குது. இந்த மாதிரி ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம், அதாவது இந்த 440 கிலோ யுரேனியம் இருக்குத்தானே, அதைத்தானே அமெரிக்கா தாண்டு கேட்டுக்கொண்டிருக்குது, செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அதை கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை. அது வெறும் 440 கிலோ மட்டும்தான். ஆனால் 60% குறைவாக செறிவூட்டப்பட்ட ஏனைய யுரேனியம் இருக்குதானே, அது வந்து கிட்டத்தட்ட 9800 கிலோகிராம் அளவில் யுரேனியம் இருக்காம் ஈரான்கிட்ட, குறைந்த அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம். எனவே அதையும் தாதாண்ட அமெரிக்கா கேட்குமா இல்லையான்னு தெரியல. அதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒட்டுமொத்த ஈரான் முழுக்க நிலத்துக்கடியில் வந்து 9 மில்லியன் கிலோகிராம் அளவில் வந்து யுரேனியம் இருக்காம். அந்த 9 மில்லியனில் வந்து எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுக்க முடியுமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 4 மில்லியன் கிலோகிராம், 40 லட்சம் கிலோகிராம் அளவுள்ள யுரேனியத்தை வந்து ஈரானால் வந்து அதை எடுக்க முடியும், வெளியில் எடுத்து பயன்படுத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், இவ்வளவு பெருந்தொகையான யுரேனியம் ஈரான்கிட்ட இருக்குது, இயற்கையாகவே இருக்குது. யார்கிட்டையும் வாங்க தேவையில்லை, யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. இது முதலாவது. ரெண்டாவது வந்து யுரேனியத்தை வந்து செறிவூட்டுற அந்த நாலேஜ் இருக்குதானே, அந்த நாலேஜ் ஈரானை விட்டு ஒரு காலத்திலேயும் போகாது. அந்த பயிற்சிகள், அந்த ஃபொர்முலாக்கள் எல்லாம் வந்து காலாதி காலத்துக்கு ஈரான்கிட்ட இருக்கும். அறிவை வந்து இல்லாமல் பண்ணலாமா? என்ன மூளையை ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுக்கிறதா? இல்லை தானே. எனவே அறிவை வந்து அழிக்கவே முடியாது. எனவே யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறதுக்கான அறிவும் இருக்குது, யுரேனியமும் இருக்குது. இது என்றைக்குமே அமெரிக்காவுக்கு பிரச்சனை தான். எனவே அமெரிக்கா வந்து ஈரானோட இந்த யுரேனிய பிரச்சனை, செறிவூட்டுற பிரச்சனை, அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற பிரச்சனை, இதுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு காணணும்னு நினைச்சா, உண்மையிலேயே நிரந்தரமான தீர்வு காணணும்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் போய் அந்த தீர்வை காண முடியும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான அணுகுமுறை கூடாகத்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியுமே தவிர, மற்றும்படி ஈரானோட வந்து ஈரானை மிரட்டுறது, வெறுட்டுறது, சண்டை பிடிக்கிறது, இந்த மாதிரியான அணுகுமுறையை அமெரிக்கா கைக்கொள்ளுமாக இருந்தால் இது என்றைக்குமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஈரான்கிட்ட வந்து இயற்கையாகவே யுரேனியம் இருக்குது, அதுக்கான நாலேஜும் இருக்குது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.